கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளியாப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகல துர்ச்செயல்களும் உண்டு. அந்த கடைசி வேர்டு, சகல துர்ச்செயல்கள், சகல கெட்ட செயல்கள். சில குடும்பத்துல யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை தான் அப்படி சொல்லி பல காரியங்கள் யோசிப்பாங்க. ஆனா சில கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் தான், அவங்களுடைய வாழ்க்கையில கூட சில நேரத்திலே அந்த சகல துர்ச்செயல்கள்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அது சில இடத்துல வந்துடுது. அது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் உண்டு. அதுல நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது, ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் 2 குரூப்பா இருப்பாங்க. அதுல ஒரு குரூப் விட்டு கொடுப்பாங்க, இன்னொரு குரூப் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சர்ச்சில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வருது, பெரிய ஒரு ப்ரோக்ராம் வருது அப்படின்னா ஆப்போசிட்ல எழும்பி சண்டை போடுவாங்க. பார்த்தா சர்ச்சுக்குள்ள தான் இருப்பாங்க. உபவாச மீட்டிங்லயும் அவங்க தான் இருப்பாங்க. சர்ச்சில் பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரிகளை கூட இருப்பாங்க, முக்கியமான போஸ்ட்ல இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ளே ஒரு சண்டை வந்துடும். சில நேரத்தில் கெட்ட வார்த்தை போட்டு பேசிடுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் உள்ள வந்துடும். ஏன்னு கேட்டா தெரியாது. அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சில ஆவிகள், சில காரியங்கள், இதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சில குடும்பத்துல என்ன பிரச்சனை தெரியலையே, சண்டை போட்டாங்களே அப்படிம்பாங்க. பார்த்தா முக்கியமான ஒரு நபரா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு முன்மாதிரியா கூட இருப்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில் அப்படி நான் நிறைய காரியங்கள் பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஒரு கோபம் வந்துடும், ஒரு எரிச்சல் வந்துடும், ஒரு பகை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் பேச மாட்டாங்க. அதுவரையே பார்த்தா 30 வருஷம் 40 வருஷம் பேசியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பேச மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி கேட்டா கண்டுபிடிக்க முடியாது. கேட்டா அதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் உண்டு. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். கசப்பான வைராக்கியம் வரும்போது அங்க பொல்லாத ஆவி முதல்ல வந்துடும். சவுலுடைய வாழ்க்கையிலே தாவீதை யோசிக்கும் போது காய் மகாரமாய் பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, கசப்பான ஒரு வைராக்கியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, காய் மகாரம் தான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள உள்ள ஒரு காரியம் சொல்லலாமே. அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். அதுல அண்ணன் அப்படி இல்லைன்னா தம்பி ஏதோ ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, கொஞ்சம் நிறைய சம்பாதிப்பாங்க. சில நேரத்துல அக்கா இல்ல அண்ணன்
கொஞ்சம் நிறைய நகை போட்டிருப்பாங்க. யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் நகை கம்மியாக கிடைச்சிருக்கும். சில குடும்பத்தில் இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒருத்தங்க பார்த்தா கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருப்பாங்க, ஒருத்தங்க பார்த்தா ப்ரைவேட் போஸ்ட்டில் இருப்பாங்க, வேற வேற இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஒருத்தங்க பார்த்தா லட்சமாக சம்பாதிப்பாங்க, இன்னொருத்தங்க பார்த்தா வியாபாரம் பார்த்து கொஞ்சம் தான் சம்பாதிப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம் வந்துடும். அது நம்ம எதனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், சில குடும்பத்தில் அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகள் தான், தரிசனம் பார்க்குற பிள்ளைகள் தான், நல்ல பிள்ளைகள் தான். ஆனாலும் இந்த கசப்பான ஒரு வைராக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும்போது தான் சகல துர்ச்செயல்களும் அங்கே வருது. சகல துர்ச்செயல்கள் அப்படின்னாலே அந்த இடத்துல பொல்லாத ஆவி வந்துட்டுன்னு அர்த்தம். ஏன் சில குடும்பத்தில் கால வேளையில என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை நீங்கள் நிறைய யோசிக்கலாம். 60 வருஷம் 50 வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கலாம், முழு பைபிளில் பல முறை வாசித்திருக்கலாம். ஆனால் இருதயத்துக்குள்ளே கசப்பான ஒரு வேர் உள்ள இருக்கிற வரையும் அவங்களோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்காது. கசப்பான ஒரு வைராக்கியம் இருக்கும்போது சில நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கசப்பான வைராக்கியம் அந்த வேர்ட்ல ரொம்ப ஆன்சர் இருக்கு. அதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, மேய்ப்பனை தப்பா பேசிடுவாங்க, ஆவிக்குரிய சில பரிசுத்தவான்களை தப்பா பேசிடுவாங்க, சில கர்த்தருடைய பிள்ளைகளை தப்பா பேசிடுவாங்க, நீதிமான தப்பா பேசிடுவாங்க, நியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க மேல கோவப்பட்டுருவாங்க, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கோவப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கசப்பான வைராக்கியத்தையும் உள்ளேயே வச்சிருப்பாங்க, இதயத்துக்குள்ளே வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பேசுற சப்ஜெக்ட் ஒரு நல்ல சப்ஜெக்ட். இதை ஏன் நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம் தான் இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு நல்ல சந்தோஷமா இருந்திருப்பாங்க, ஒரு 2 வருஷம் 1 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வராமல் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்திலே கணவன் மனைவிக்குள்ள ஒரு கசப்பு வந்திருக்கும், சண்டை போட்டிருப்பாங்க, தண்ணி அடிச்சிருப்பாங்க, சில குடும்பத்தில் வேற எங்கேயா தப்பா போயிருப்பாங்க. யாருக்கோ ஒரு ஆளுக்கு எதுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம். இந்த கசப்பான வைராக்கியம் இதயத்துக்குள்ள இருக்கும்போது சாப்பிட ஒரு 3 இட்லி இல்லை ஒரு 4 இட்லி இல்லை ஒரு 2 தோசை இதை கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நான் யோசித்து பார்த்ததில்லை. செத்தா மண்ணு 3 தடவை மண் அள்ளி போட்டு முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். இந்த லைஃப்ல எத்தனை குடும்பத்தில் வைராக்கியத்தோடு வாழ்றாங்க. நம்ம நார்மலா சராசரி ஒரு மனுஷனா நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம வாழ்க்கையை யார் ஆப்ரேட் பண்றா? உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆப்ரேட் பண்றாரா, இல்ல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து பிசாசு நம்மளை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா? அதை நம்ம ரெண்டையும் கொஞ்சம் கண்டுபிடித்தால் உங்க வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதம், என் வாழ்க்கைக்கு அதுதான் ஆசீர்வாதம். என் இதயத்துக்குள்ளே கசப்போ வெறுப்போ பகையோ கோபமோ எரிச்சலோ இருக்குமானால் அந்த இடத்துக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் எப்படி செயல்படுவார்? நான் சொல்ற சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். 10 கோடி ரூபா இருந்தா கூட இல்ல 1000 கோடி இருந்தா கூட இருதயத்திலே கசப்பு இருக்கும்போது நைட்டு பார்த்தா தண்ணி அடிச்சு தான் தூங்கிட்டு இருப்பான், கேட்டா நிம்மதியே இல்லப்பா அப்படிம்பாங்க. பணம் பார்த்தா கோடி கணக்குல இருக்கும், ஆனா பார்த்தா தூக்கம் வராது. என்ன காரணம் சொல்லி கேட்டா இதயத்துல கசப்பு. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. லாஸ்ட் இவங்க டென்ஷன் ஆகி ப்ரெஷர் சுகர்லாம் அதிகமா வந்துடும், சில குடும்பத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்.
இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சிறு பிள்ளை போல மாறல அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும். இதுக்குத்தான் நமக்கு கையில பைபிள் எழுதி கொடுத்துருக்காரு. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நான் மனம் திரும்பணும். நான் இயேசுட்ட வந்ததுக்கப்புறம் நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். அவர் எனக்கு தீர்க்காயுசு தருவாரு. எனக்கு நித்திய ஜீவன் தருவாரு. என் கூட கர்த்தர் இருப்பாரு. நான் இப்படி தான் கண்டுபிடிச்சேன். நானும் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் பைபிள் காலேஜ் படிச்சு பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, என்னுடைய வாழ்க்கை டோட்டலாவே மிஸ்டேக்கா தான் இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிற அந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நான் பைபிள் வாசிக்கும்போது நல்லா கண்டுபிடிச்சேன். ஏன்னா பரிசுத்த வேதாந்தத்திலே இதயத்துல கசப்போ, வெறுப்போ, பகையோ எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. ஒரு பெருமை கூட இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் செத்தா எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். ஆனா அவங்க இதயத்துல பார்த்தா ஒண்ணு பண ஆசையா இருக்கு, இல்ல பொருள் ஆசையா இருக்கு, இல்ல நகை ஆசையா இருக்கு, இல்ல சொத்து சேர்க்கணும், இல்ல மாடி வீடு கட்டணும், இல்ல எங்கேயாவது வெல் செட்டில் ஆகணும். சில குடும்பத்துல ஏதாவது ஒரு பெரிய வேலைக்காக, ஏதாவது ஒரு பெரிய போஸ்ட்டுக்காக பல லட்சங்கள் லஞ்சம் கொடுக்குறாங்க. 1 லட்சம் இல்ல, 2 லட்சம் இல்ல, பல லட்சங்கள். அதுல சொல்லப்போனா ஒரு சர்ச்சே கட்டிடலாம். அவ்வளோ லஞ்சம் கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது போய் யார்கிட்டயா போய் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. நான் சொல்றது உண்மைதான்ப்பா, பொய்யெல்லாம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையா உத்தமமா இருந்தா கூட நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாரு. ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் லஞ்சமோ, பரிதானமோ, ஏமாத்தியோ, கொள்ளை அடிச்சோ, அடுத்தவன் சொத்தை ஏமாத்தியோ எதுலையுமே ஆசீர்வாதம்லாம் வராது. கர்த்தருடைய கிருபையினாலே என் வாழ்க்கையிலே கர்த்தர் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுக்கும்போது என்னோட வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் உள்ள எந்தெந்த மாயையான காரியங்கள் ஒட்டிட்டு இருக்கு, எதெல்லாம் என்னைய பிடிச்சு இழுக்கு அப்படின்னு சொல்லி மெதுவா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ளே பண ஆசையா, பொருள் ஆசையா, இல்ல ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கமா, எது மேல மயக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன். சில குடும்பத்துல இச்சை, மோக இச்சை, காம விகாரம், வேசித்தனம், இதெல்லாம் நம்ம பின்னாடி சுத்தி நிற்கும். நெருங்கி நிற்கிற பாவம். பிசாசு பல வலைகளை விரிச்சுக்கிட்டே இருப்பான். டிசைனா ஒவ்வொரு வலையா விரிப்பான். காலையிலிருந்து ராத்திரி வரையும் ஒரே வலையை விரிச்சுக்கிட்டே இருப்பான். சில நேரத்துல தூங்கும்போது கெட்ட சொப்பனத்து மூலியமா உள்ள வந்து பார்ப்பான். பல பிரச்சனைக்கு நடுவுல ஒரு குடும்பத்திலே வாழ்ந்துட்டு இருப்பான், வெளியே தெரியாது. ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை பிசாசு தொட முடியாது. ஆனா இடம் கொடுத்தா உள்ள வந்துருவான். ஏன்னா 2 பக்கமும் பேச வேண்டியது. சில குடும்பத்துல நான் ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை பேசியிருந்தேன், நல்ல பைபிள் எடுத்து வாசிருந்தேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை சரிதான்ப்பா. திங்கட்கிழமை வேலைக்கு போனோடனே பொய் பேச ஆரம்பிச்சிருந்தாங்களே. திங்கட்கிழமையில இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைய பொய் தான். வாய திறந்தாலே பொய் தான். வியாபாரத்துல இருக்கும்போது பொய் தான். உண்மையே இருக்காது. உண்மை இல்லாத இடத்துல பிசாசு வருவான். அதனால பிசாசு ஏன் வருவான்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். காலைவேளையில நானே இருக்கிறேன், தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன்னு சொல்லி என்னைய முதல்ல நான் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா உலகத்துக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் வெளியில வரும்போது கொஞ்சம் கையில கால ரத்தம்லாம் வந்துடும். அதையே நம்ம சொல்லித்தர வேண்டியது அப்படின்னா, பாவத்தோடு சம்பந்தம் கலந்து, அசுத்தத்தோடு சம்பந்தம் கலந்து, அக்கிரமத்தோடு சம்பந்தம் கலந்து, அநியாயத்தோடு சம்பந்தம் கலந்து,
காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னு பார்த்தா தேவன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஏசு கிறிஸ்து தான் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. பகல்ல போய் பார்த்தா ஃப்ரெண்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அப்படியே போய் சொல்லுவாங்க. காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னே எனக்கு எல்லாமே ஏசப்பா, எனக்கு எல்லாமே ஏசப்பா, எனக்கு எல்லாமே ஏசப்பா. சரி, பகல்ல போய் ஃப்ரெண்டுட்ட போய் என்ன சொல்லுவாங்க? எனக்கு எல்லாமே நீதான். சில குடும்பத்துல பணத்துக்காக அங்க போய் மாத்தி பேசிடுவாங்க. இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்திருக்கோம், எவ்வளவு நேரம் கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கிறோம். இதை நம்ம கண்டுபிடிச்சாலே பெரிய திறமைசாலி தான். பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல நான் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ரவிராஜ் எப்படின்னு சொல்லி ரவிராஜுக்கு தெரியுங்களா? என் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி என் இதயத்துக்குள்ள ஒரு ரெக்கார்டு இருக்குல்ல, இதை வச்சு முதல்ல நான் கண்டுபிடிக்க முடியும். நான் தேவனுக்கு முன்பாக இன்னும் எப்படி இருக்கிறேன். அதே போலதான் நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்கலாம். இப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போதுதான் இன்னும் நம்ம எதுலெல்லாம் குறையா இருக்கிறோம், எதுல நம்ம சீர் பொருந்தணும். ஒரு குடும்பத்துல ஒரு 10 மணிக்கு ஜெப குறிப்பு வந்துச்சு. எடுத்து என்னன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு 39 வயசு ஆகுது. 2019 இருந்து இன்னைக்கு வரைய நைட் ஆனா எனக்கு ஹார்ட் படபட படபடன்னு துடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, சரி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம். எந்த சர்ச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐபிசி அப்படின்னாங்க. சரி, ரைட்டு. வீட்டில் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கா? 2 பிள்ளைகள் இருக்கு, மனைவி, நான். சரி, எல்லாரும் சர்ச்சுக்கு போனீங்களா அப்படின்னா, இல்லை நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, என் மனைவி ஞானஸ்தானம் எடுத்தா. அப்போ அவங்க ஏன் வரல அப்படின்னா, இல்லை இன்னைக்கு அவங்க வரல, வீட்டில் பிள்ளைகளை பார்த்துட்டாங்க. சரி, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் கூலி வேலை தான் பண்ணுறேன்னாங்க. சரி, பாவம், அவங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, வீட்டில் யாரு நாடகம் பார்க்குறா, யாரு படம் பார்க்குறா அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டேன். அங்கே வாயில பதில் வரமாட்டுக்கு. மறுபடியும் கேட்டேன். மறுபடியும் அமைதியா இருந்தாரு. சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வீட்டம்மா நாடகம் பாப்பா. சரி, நீங்க? நான் செல்போன்ல கொஞ்சம் அப்படி இப்படி மெதுவோ மாத்தி மாத்தி பேசுறேன். உள்ளத இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. நானும் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்னாங்க. ஆவிக்குரிய சர்ச்சைக்கு ஒரு பிள்ளைகள் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக நம்முடைய வாழ்க்கையில சத்துரு உள்ள வாரம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் அதைத்தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த பிசாசு எப்படிலாம் உள்ள என்ட்ராறான், நம்ம எங்க இடம் கொடுக்குறோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு வீட்டில் ஒரு வியாதியை கொண்டு வருதா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க, ஆவிக்குரிய திருச்சபை தான் போறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள ஏன் வியாதி வருது? ஏன் 5 வருஷமா ஏன் நைட் ஆன ஒரு பயம் வருது? ஏன் நைட் ஆன ஹார்ட் ப்ராப்ளம் வருது? கேட்டால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நைட் ஆனால் எனக்கு முடிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை? வீட்டில் பார்த்தா அழகா மனைவி பார்த்தா அழகா நாடகம் படம் பார்க்குறது, ஐயா பார்த்தா அழகா நைட் நேரத்தில் செல்ஃபோனில் உட்காந்து அவர் ஒரு சைடில் பார்க்குறது. ஒரு குடும்பத்தில் பிசாசுக்கு எங்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அங்கே தான் அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை. இப்போ என் வாழ்க்கையில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நானும் வியாபாரத்தில் இருக்கும்போது மனுஷனை நம்பி விற்கிறதுக்கு பணத்துக்கு எல்லாம் கொடுத்து வம்பா போயாச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்குமா தெரிஞ்சுது, வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. அப்போ தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னா என்ன செய்யணும்? இதைத்தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து சொல்லி ஆசைப்படுறீங்க. தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த ஒன்றை மட்டும் யோசித்தாலே நம்ம வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். இப்போ நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், என்னையே நான் செக் பண்ணி பார்க்கலாம்.
கசப்பான வைராக்கியம்னா அந்த இடத்துல பிசாசு உள்ள வருவானா வரமாட்டானா? இந்த கசப்பான வைராக்கியம் யாரு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா போய் பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் மேல கசப்பான வைராக்கியம் வச்சிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு மேல கசப்பான ஒரு வைராக்கியம் வச்சிருக்காங்க. வேலை செய்யற இடத்துல ஓனர் மேல ஒரு கசப்பான வைராக்கியம் வச்சிருக்காங்க. கம்பெனிக்கு போறாங்க, கம்பெனில யார் மேலேயும் ஒரு ஆள் கசப்பான ஒரு வைராக்கியம் வச்சிருக்காங்க. வியாபாரத்துக்கு போறாங்க, வியாபாரத்துல யார் மேலேயும் ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம் வச்சிருக்காங்க. சொந்தக்காரன்ட்ட போனா அங்க ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல கசப்பான ஒரு வைராக்கியம் வச்சிருக்காங்க. கேட்டா அவங்க அப்படி, அவங்க அப்படி, அவங்க அப்படிம்பாங்க. உலகம் ஃபுல்லா கடைசி காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒருவனும் நீதிமான் அல்ல அப்படின்னு சொல்லி போட்டார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட மட்டும்தான் நீதிமான். விசுவாசத்தினால் நீதிமான். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு அவருடைய நியமங்களை கை கொள்ளும் போதுதான் நீதிமான். நீதிமான் இதயத்துக்குள்ள தேவன் அருளிய வேதம் இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஆபத்து. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது துரோகியா மாறிதான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது துன்மார்க்கனா மாறிதான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பொய் பேச ஆரம்பிச்சுதான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பாவத்துக்குள்ள விழுந்துருதான். முழு பைபிளை வாசித்தா இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, அதை நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும், முதல் பாயிண்ட் என்னன்னா கசப்பான வைராக்கியம். ரெண்டாவது என்ன போட்டோம்னா விரோதம். சில குடும்பத்திலே விரோதத்திலே அவங்க என்ன செய்றான்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமை போல இருப்பாங்க, வெளியே தெரியாது. என்னன்னு சொல்லி கேட்டா, இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருக்கும்போது, விரோதம் இருக்கும்போது பைத்தியம் பிடிச்ச நிலைமையில தான் இருப்பாங்க, வெளியே தெரியாது. வெளியில பார்த்தா சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இதயத்துல பார்த்தா கசப்பான வைராக்கியம். அந்த கசப்பான வைராக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது சகல துர்ச்செயல்களும் அங்க இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சகல துர்ச்செயல்கள் அப்படின்னாலே எங்க துர்ச்செயல்கள் ஸ்டார்ட் ஆகுதோ அங்க பிசாசுனால ஆப்ரேட் ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல பிசாசுனால ஆப்ரேட் ஆகிறாங்களா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவங்க பேசும்போது அவங்க கோவப்படுவாங்க, விரோதமா பேசுவாங்க, கசப்பான வைராக்கியம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உள்ள இருக்கும்போது பெருமை பாராட்டுவாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெருமை பாராட்டுவாங்க. எங்கெல்லாம் பெருமை இருக்கோ அங்கெல்லாம் லூசிபர் தான் இருக்கும். எங்கெல்லாம் பெருமை இருக்கோ அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்கிறார். எங்கெல்லாம் வைராக்கியம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கும். எங்கெல்லாம் கசப்பான ஒரு வேர் இருக்கோ அந்த இடத்துல பிசாசு இருக்கும். எங்கெல்லாம் விரோதம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு இருக்கும். ஏன் பிசாசு இருக்குன்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம மக்கள் அது வேண்டாம்னு சொல்லி வெளியில வரவே மாட்டேங்காங்க. கசப்பான வைராக்கியத்தை விட மாட்டேங்காங்க. 10 வருஷம் முன்பாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் சின்ன சண்டை வந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு சமையல் பண்ண தெரியாம இருந்திருப்பாங்க. கொஞ்சம் நகை கம்மியா போட்டிருப்பாங்க. சீதனம் கொஞ்சம் குறைய கொடுத்திருப்பாங்க. கொஞ்சம் பணம் கம்மியா கொடுத்திருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஏதோ ஒரு காரியத்திலே மருமக இல்ல மாமியாருக்குள்ள உரிமையா ஏதோ பேசியிருப்பாங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு மருமக கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும், ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அந்த மாமியார் அதுக்கப்புறம் தான் வேற வழியில நடத்துவாங்க. பார்த்தா வயசான பாட்டியா இருக்கும். இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள வெளியே தெரியாம நடக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஏதோ ஒரு கருத்துல கஷ்டப்படுத்திருப்பாங்க. அந்த கசப்பான ஒரு வைராக்கியம் அது விரோதமா மாறி ஒரு குடும்பத்துக்குள்ள பகையா மாறி அது பின்னாடி பார்த்தா அந்த குடும்பத்தை ஃபுல்லா நிம்மதி இல்லாம கெடுத்துட்டு இருக்கும். இந்த சத்தியம்லாம் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேவன் அருளிய அப்பம் மினி சேனலு நிறைய மெசேஜ் கர்த்தருடைய கிருபையினாலே ஆவியான அனுதின வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நடக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மெசேஜ் இருக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பெருமை பாராட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமாப்பா,
என் இதயத்தில் ஒரு கசப்பான வைராக்கியம் இருக்கு, என் இதயத்தில் ஒரு விரோதம் இருக்குப்பா, என் இதயத்தில் ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு யார் ஒருத்தங்க தாழ்த்துறாங்களோ அவங்க மனம் திரும்ப போறாங்கன்னு அர்த்தம். ஆனா இப்ப கடைசி காலத்துல மனம் திரும்பலாம் விருப்பம் இல்ல. இல்ல 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 நான்லாம் கரெக்டா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. 5 வருஷம் பெத்த தாயிட்ட பேச மாட்டுக்காங்க. ஒரு பையன் 10 வருஷமா அம்மாட்ட பேச மாட்டுக்கான். ஒரு குடும்பத்துல 15 வருஷமா கணவர் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. மனைவிட்ட பேச மாட்டுக்கிறாங்க. ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என்ன ஜெப குறின்னு சொல்லி கேட்டேன். பிரதர், ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். 4 பேர் இருக்கிறோம். என் கணவர் வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. 15 வருஷமா பேசல. 14 வருஷமா என் பையன் பேசல. வேற வேற வீட்டுல வேற வேற ஜெப குறிப்பு. 14 வருஷமா என் பையன் வீட்டுல தான் இருக்கான். ஆனா பேச மாட்டுக்கான். 2 வருஷமா என் மகன் என்கிட்ட பேச மாட்டுக்கான். எத்தனை வீட்டுல கசப்பான வைராக்கியம் தெரியுமா? இதெல்லாம் உள்ளதுதான். வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. மாமியார்கிட்ட பேச மாட்டுக்காங்க. வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஒரே சண்டை, ஒரே எரிச்சல், ஒரே கோபம். அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி இருப்பாரு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. கர்த்தருடைய பிள்ளைகள் தானே இணைந்து இருக்கிறீங்க. அதனால இந்த கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை இப்படிலாம் இருந்துச்சுன்னா போய் சொல்லாதீங்க அப்படிங்கிற. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி ஞானம்லாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரல அப்படின்ட்டு. லௌகீக அப்படின்னா உலக சம்பந்தம். உலகத்தோடு ஒரு மனுஷன் சம்பந்தமா இருக்கிறான்னு அர்த்தம். உலகத்தோடு சம்பந்தமா இருக்கிறான் அப்படின்னா உலகத்துல என்ன இருக்கு? பொய்க்கு பிதா இருக்கான். அந்த பொய்க்கு பிதாவோடு சம்பந்தம் இருக்கும்போது அங்க ஜென்ம சுபாவம் தான் ஓடிட்டு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரும் போது ஜென்ம சுபாவம் இருக்காது. ஆனா இந்த கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதம் யாரெல்லாம் போய் சொல்றாங்களோ அவங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ம சுபாவம் இருக்கும். ஜென்ம சுபாவம்னா நம்ம அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் இருக்குல்ல, அது எல்லாம் உள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல முக்கியமான சில பாயிண்ட் என்ன அப்படின்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரணை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஒரு குடும்பத்திலே கசப்பான ஒரு வைராக்கியம் இருக்கும்போது படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏன்னு கேட்டா வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, வெளியே தெரியாது. கசப்பான வைராக்கியம் இருக்கும்போது அன்பு கூற முடியாது. அன்பு கூறலனாலே கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. கசப்பான வைராக்கியம் இருக்கும்போது அங்க நிம்மதியே இருக்காது. ஒண்ணு பகையா வச்சிருப்பாங்க, இல்ல விரோதமா வச்சிருப்பாங்க, இல்ல கோபமா இருப்பாங்க, இல்ல சண்டையா இருப்பாங்க, இல்ல பிரிஞ்சே போயிருவாங்க. பிரிவினை உண்டாக்கிடும். சில குடும்பத்துல டைவர்ஸ் ஏன் வருது? ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம், ஒரு விரோதம் உள்ள வந்துட்டு. சரி, இப்ப என் வாழ்க்கையில நான் அழகா சொல்ல முடியும். வீடு கட்டினேன், மனுஷன்கிட்ட போய் ஒரு 13 லட்சம் கொடுத்துட்டேன். பேங்க்ல கடன் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் அடைக்கும் போது நகையெல்லாம் போயிட்டு, சொந்த வீடு போயிட்டு, மனுஷன் நம்பி பணம் கொடுத்தனால பணம் காணாம போயிட்டு, ஒரு நாள் நடு ரோட்ல நின்னேன். நடு ரோட்ல நிக்கும்போது என் மனைவி கூட இருந்தா, பிள்ளை கூட இருந்துச்சு. சொந்த ஊரை விட்டு போனோம். என் மனைவி என் கூட தான் இருந்தா, பிள்ளை கூட தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டோம். சர்ச்சில் போய் கோயில் விட்டு வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்க்கும்போது மறுபடியும் என்னோட சமூகத்தில் போய் ஆல்டரில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, துணிகரமாக வாழ்ந்துட்டேன், நீ மன்னிங்கப்பா, துரோகியாக வாழ்ந்துட்டேன், மன்னிங்கப்பா, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், மன்னிங்கப்பா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தெரியாமே வாழ்ந்துட்டேன், நீ மன்னிங்கப்பா, எனக்காக ஜீவனை தந்தீங்க, நான் துணிகரமாக வாழ்ந்துட்டேன், நீ மன்னிங்கப்பான்னு சொல்லி மன்னிங்கன்னு சொல்லி அழகா கேட்க ஆரம்பிச்சேன். அதை ஏன் சந்தோஷமா சொல்றேன் அப்படின்னா, பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்தா சிறு பிள்ளை போல மனம் திரும்பி மாறணும். அப்ப அந்த மனம் திரும்புற சப்ஜெக்ட்ல கசப்பான வைராக்கியம் எல்லாம் வெளியில போயிடும். இதுல சொல்லும்போது
என் மனைவியை பத்தி நான் எப்போதுமே சொன்னதில்லை. நான் இவ்வளவு நஷ்டப்பட்டு எல்லா நகையெல்லாம் அழிச்சு நடுரோட்டுக்கு வந்த பிறகு கூட மனைவி அமைதியா தான் இருந்தா. ஏன் அப்படின்னா, சர்ச்சில் போய் 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கான். என் கணவர் எனக்கு உயிரோட வேணும். கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குடும்பத்திலே மனைவியுடைய ஜெபம், எங்க அம்மா கொரோனா நேரத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஜெபம், குடும்பத்துல ஜெபம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இதயத்துக்குள்ள கசப்பான வைராக்கியம் இருக்கும்போது நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. சில குடும்பத்துல சொந்தக்காரங்க வீட்டை விட்டு தள்ளிட்டாங்க. சொந்தக்காரன் பணம் வாங்கிட்டு தரல. சொந்தக்காரன் சொத்தை வாங்கிட்டான் தரல. சொந்தக்காரன் என்னைய ஏமாத்திட்டான். அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கசப்பான ஒரு வைராக்கியம் இருக்கும். அதை அவங்க நினைக்கும் போதெல்லாம் சுகர், பிளட் குரூப், அந்த பிளட்லாம் ஏறிடும், சார்ஜ் ஏறிடும். சில குடும்பத்துல ஹார்ட்டே வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு ரத்தம் கொதிச்சிடும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கசப்பான ஒரு வைராக்கியம். நிறைய வீட்டுல வந்து கசப்பான வைராக்கியம் இருந்துட்டு நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. வயசு பார்த்தா 70 வயசு, இல்ல 65 வயசு, இல்ல 75 வயசு, 80 வயசு. 80 வயசுல கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, பிள்ளையெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா தனிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் ஏதோ ஒரு இடத்துல அம்மா அப்பா கீழ்ப்படியாம இஷ்டம் போல வாழ்ந்துருப்பாங்க. நிறைய குடும்பத்துல பார்த்தா தனித்தனியா வாழ்றாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நார்மலா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, உலக சம்பந்தம். உலகத்தோடு ஒரு மனுஷன் சம்பந்தமா இருக்கும்போது கசப்பான வைராக்கியத்துல போய் மாட்டிடுவாங்க, விரோதத்துல போய் மாட்டிடுவாங்க, பெருமையில போய் மாட்டிடுவாங்க, சத்தியத்துக்கு விரோதமா போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நானே என் வாழ்க்கையில நான் நிறைய நேரத்தை சொல்லியிருக்கேன். ஆனால் அது கசப்பான வைராக்கியமோ, வெறுப்போ, பொறாமையோ, கோபமோ ஏதோ ஒன்று உள்ள கிடந்துச்சு அப்படின்னா நிம்மதி இருக்காது. உலக சம்பந்தம். அடுத்தால ஜென்ம சுபாவம். சில குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஜென்ம சுபாவம் அவங்களை விட்டு வெளியில போகாது. அந்த ஜென்ம சுபாவம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அப்படியே சோறு போட்டு வளர்த்துருப்போம். சின்ன வயசுல இருந்தே கூடயே வந்திருக்கும். ஒரு கோபம் அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைகள கோவப்பட்டு பழகிருப்பாங்க. என் பிள்ளை கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அப்படியே விட்டு விட்டே பழகிருப்பாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தா பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் கூட, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட புருஷன்ட்ட கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களால தாங்க முடியாது. நிறைய கோவப்பட்டுருவாங்க. சில குடும்பத்துல வயசானதுக்கப்புறம் பார்த்தா அந்த கோபம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவத்துக்குரியதும் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தால பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பேய்ன்னு சொன்னாலே பிசாசு தான். பேய்த்தனத்துக்கு அடுத்த லெவல், அடுத்த ஸ்டேஜ். பேய்த்தனத்துக்கும் அடுத்த லெவல்ல இருக்கான். எது? இந்த உலக சம்பந்தம், ஜென்ம சுபாவம். அப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா, இவங்கெல்லாம் அடுத்த லெவல்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது போக வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகம் இருக்குமா. ஒரு வீட்டுல கலகம் இருக்கும்போது வீட்டுல இருக்கிறதெல்லாம் உடைச்சிட்டு கிடப்பாங்க. சில வீட்டுல எல்லாம் கலகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிற அவ்வளவு ஜாமானிய டம்மு டம்மு டம்முன்னு உடைச்சிருவாங்க. அதுக்கு பேர் கலகம். கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. சகல துர்ச்செயல்களும் உண்டு. அதுல ஒரு வேர்டு வருது, சகல. அந்த சகலங்கிற வேர்டை நீங்க கொஞ்சம் ஆழமா பிடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்குள்ள மெசேஜினுடைய ஆழத்தை நீங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வீட்டுல 4 பேர் 6 பேர் இருக்கிறோம் பிரதர். சரி இருங்க. அந்த 6 பேர்ல யாரெல்லாம் சண்டை போடுறா, யாரெல்லாம் விரோதமா இருக்கா, யாரெல்லாம் கசப்பான வைராக்கியத்தை வச்சுட்டு வீட்டுல பேசாம இருக்கிறா, யாரெல்லாம் பெருமை பாராட்டுறாங்க, யாரெல்லாம் சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்றாங்க, யாரெல்லாம் உலகத்தோடு சம்பந்தமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஜென்ம சுபாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்த லெவல்ல போய் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, எந்த வீட்டுல கலகம் இருக்கு, எந்த வீட்டுல சகல துர்ச்செயல்கள் சொல்லி செக் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதிரி காரியம் நம்ம வீட்டுல இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கினுடைய செய்தியினுடைய ஆழம் இதுதான். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, அப்ப இதெல்லாம் உலகத்துல காரியம், இது எனக்கு வேண்டாம்
அப்படின்னு சொல்லி வெறுத்து தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏதாவது என்கிட்ட வாழ்க்கையில் இப்படி இருக்கு அப்படின்னா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்துங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதயத்துல சமாதானம்லாம் இருக்காது. அப்புறம் வாழ்க்கை தனிமையான வாழ்க்கையா இருக்கும், கண்ணீரான வாழ்க்கையா இருக்கும், வேதனையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, புருஷனை மன்னிக்கவே மாட்டாங்க. சில குடும்பத்துல அம்மா அப்பாவே மன்னிக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல ஃப்ரெண்டை மன்னிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பின்னாடி என்ன அப்படின்னா, மன்னிக்க முடியாத சில ஒரு வைராக்கியம் உள்ள கிடக்கும். கசப்பான ஒரு வைராக்கியம் கிடக்கும். நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிருவாங்க. அப்புறம் அவங்களால வெளியில வர முடியாது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்த லெவலா இருக்கு. கலகம் சகல துர்ச்செயலும் உள்ள வந்துரும். அப்புறம் பார்த்தா சண்டை போட்டுட்டு அப்புறம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பூமியில உள்ள காரியங்கள். லௌகீக சம்பந்தமானதும் உலக சம்பந்தமானதும் இதுல சில குடும்பத்திலே சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த செய்தியை நீங்க பொறுமையா இவ்வளவு நேரம் கேட்டீங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னா 9363064181 நம்பர் தொடர்ந்தால் உங்கள்கிட்ட பேசுவோம், ஜெபிப்போம், தொடர்பு கொள்ளலாம். என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் அருளியப்ப மினிஸ்டருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பரிசுத்த ஆவியான எந்த வசனத்து மூலியமா நம்ம கூட பேசுறாரோ அந்த வசனத்தை நம்ம தாழ்த்துவோம். கர்த்தருடைய வருகையில காணப்படணும், மறுரூபமாக்கப்படணும், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி. எங்களை வெறுமையாக்குறோம். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள கிருபை தாங்கப்பா. உண்மையாய் உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. தீமையான கருத்தை வெறுத்து நன்மை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல குறைகள் குற்றங்களுக்கு அது எல்லாவற்றையும் மன்னிங்க. கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்க. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். எங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய பதப்படியிலே எங்களை தாழ்த்திறோம். குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவியான எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே விட்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்களோ, மனம் திரும்புறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்பி ஆசிரிங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்து சொன்னீங்க. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பி சொன்னீங்க. இப்பொழுதே பற்றி எரியட்டு. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. வேதத்தை தியானிக்க உங்களுடைய இதய மனக்கண்கள் திறங்க. சிறுபிள்ளர் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எல்லாவற்றிலும் ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 நிறைய குடும்பத்திலே கவலைகள், துக்கங்கள், வேதனை, கண்ணீர் வாழ்க்கை, தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தர் மனம் இறங்கணும். கர்த்தர் மனம் இறங்கணும். கர்த்தர் மனம் இறங்கணும். கர்த்தர் மனம் இறங்கணும். தாழ்த்தீரோம், அர்ப்பணிக்கிறோம். பிறந்தநாள் கொண்டாடுறாங்க,
திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தை நீங்கள் ஜெபிக்கிறங்க. பாவத்தை எல்லாம் மன்னித்து, குறைகள் குற்றங்களாவற்றை மன்னித்து கற்பத்தை ஆசீர்வதிங்க. தாயும் பிள்ளையுமா ஆசீர்வதி கிருபைக்காக நன்றி. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் கரம் பிடிக்கணும். தேவ ஞானத்தெல்லாம் தேவபுத்திரம் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. சில குடும்பத்தில் இதயம் ஃபுல்லாக வேதனை, அந்த வேதனையை நீக்கி போட்டுருங்க. வேதனையை நீக்கி போட்டுருங்க. வேதனையை நீக்கி போட்டுருங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை இருக்காங்க, போராடுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, திருமண வயசுலாம் தாண்டுதுப்பா. நல்ல குடும்பமாக தாங்கப்பா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க, பண ஆசை இல்லாத குடும்பமாக தாங்க, நகை ஆசை இல்லாத குடும்பமாக தாங்க, பொருளாசை இல்லாத குடும்பமாக தாங்க. காலை வேளையில் வேலைக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடுறப்ப. வியாபாரி ஜெபிக்கிறாங்க, காலை வேளையில் விவசாயத்துக்கு போகிறாங்க. யாரெல்லாம் அதிகாலை வேளையில் வீட்டு விட்டு வெளியில் போகிறாங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்கள் கரம் உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கணும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய இதயத்தில் வேதனையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. தேவனர்கள் எப்போ மனுஷனில் ஆசீர்வதித்தாங்க, எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்குள்ள அதிகமாக பெருகட்டும். இந்த நாளையும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மையம் விடட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா இறங்கி வரணும். பரம வைத்தியர் இறங்கி வரணும். உங்களுடைய தலைமுறை கரத்தில் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து சுகமாக்கித்தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து சுகமாக்கித்தாங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. வீடு கட்டுறாங்க, கட்டி முடிக்க கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியில் சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. அந்த இடத்துக்குள்ள பரிபூர்ணமாக ஆசிரிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்க, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஜெயிலில் இருக்காங்க. சில குடும்பத்திலே மதுபான அடிமையில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, போதை அடிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடில் இருக்காங்க. மாந்திரியம், பிள்ளி சுனி, ஏவல கட்டப்பட்ட நிலைமை, தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சார அடிமையில் இருக்காங்க, அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிராம ஊழியம் பண்றாங்க, வேற வேற நாட்டில் ஊழியம் பண்றாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் காலவேளை எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறோம் எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலை கட்டுங்க, ஆசீர்வாதம். எங்கள் முன்பாக கர்த்தர் புறப்பட்டு போற கிருபைக்காக நன்றி. முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டுங்க. மனிதனுடைய கண்களில் தயவடிக்கிறத கிருபை செய்யுங்க. முதியோரத்தில் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, சகல விதமான பாதுகாப்பு தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். விசேஷமாக யாரெல்லாம் என்னென்ன ஜெபகுறிப்பா சொன்னாலும் அந்த எல்லா ஜெபகுறிப்பும் உங்களுடைய கருத்தில் அப்படின்னு வச்சா. சில குடும்பத்திலே இரவும் மூலமா ஜெபிக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் அப்படிரும். சில குடும்பத்திலே புறத்தினம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே கர்த்தருக்காக வாழன்னு சொல்லி பக்தி வைராக்கியமா இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிரும். கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் எங்களை தாழ்த்திடும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். இதயத்தில் கசப்போ, வெறுப்போ, பகையோ, கோபமோ, எரிச்சலோ எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்புங்க, தேவ ஆவியினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க. மகிமையின் ஆவியான என் மேல தங்கிற ராஜா, ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா.
ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 நிரப்புங்க. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவனை நினைவூட்டு ராஜா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரோட ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று விதப்படி குமாரோட ஆவியினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. ஜெபித்த குடும்பத்தை கத்தர் பல மடங்கு ஆசிரியங்க. அவங்களோட சந்ததிகள் பள்ளியை பெருகட்டும். கத்தர் பொருட்படுத்தும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கத்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பத்தில் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.